கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 19ஆம் அத்தியாயம். லீலா சரோவர், ஹரிமந்திர், ஞான தீர்த்தம், கிருஷ்ண குண்டம், பலபத்ர சரோவர், தண்டேரவர்த்தம், கணபதி தீர்த்தம் மற்றும் மாயா தீர்த்தத்தின் விளக்கம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, துவாரவதி வட்டம் ஒரு யோஜனை போல அகலமானது. அதன் முழு சுற்றளவு 400 யோஜனைகள். அதன் மையத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கட்டப்பட்ட கோட்டை 12 யோஜனங்கள் அகலம் கொண்டது. இரண்டாவது வெளிப்புற கோட்டை மகாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் 90 கோசங்களில் கட்டப்பட்டது. இது எதிரிகளால் கடக்க முடியாதது. அரசரே, மூன்றாவது வெளிப்புற கோட்டை 200 கோசங்களில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அரண்மனைகள் கட்டப்பட்டன. அதன் உள்கோட்டையிலும் மகாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 9 லட்சம் தனித்துவமான ஆலயங்கள் உள்ளன. ராதா ஆலயத்தின் நுழைவாயிலில் லீலா சரோவர் உள்ளது. இது அனைத்து யாத்திரைகளிலும் சிறந்தது என்று கருதப்படுகிறது. அரசரே, அவர் கோலோகத்திலிருந்து வந்துள்ளார். ஒருவர் அதில் நீராடி விரதமிருந்து கவனம் செலுத்தி அஷ்டமி திதியின் சடங்கின்படி தங்கத்தை தானம் செய்தால், தீர்த்தத்திற்கு வணங்கினால், ஒரு பாவி கூட பல நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மரணத்திற்கு பின் ஆயிரக்கணக்கான சூரியன்களைப் போல பிரகாசமான அந்த நபரை அழைத்து செல்ல கோலோகத்திலிருந்து ஒரு பெரிய விமானம் வருகிறது. அந்த மனிதன் 10 மன்மதன்களைப் போல அழகான இரத்தின செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மலர் மாலையை அணிந்த, மஞ்சள் நிறம் பூசப்பட்ட, கருப்பு நிறத்தில் ஒளிரும், ஆயிரக்கணக்கான சூரியன்களைப் போல ஒளிரும், ஆயிரக்கணக்கான ஆலோசகர்களால் சேவை செய்யப்படும் ஒரு தெய்வீக வடிவத்தை எடுக்கிறான். சைவர் அதன் இருபுறமும் அசைக்கப்படுகிறார். ஆரவாரங்கள் எழுப்பப்படுகின்றன. வீணையின் சப்தத்துடன் கூடிய ஆழமான இசை ஒலி சப்தம் தொடர்கிறது. அந்த நிலையில் அவர் அந்த சிறந்த விமானத்தில் ஏறி கோலோக தாமத்திற்கு செல்கிறார். இதில் எந்த ஐயமும் இல்லை. அரசரே, இப்போது மற்ற ஆலயங்களின் விளக்கத்தை கேளுங்கள். 16,108 ஆலயங்கள் உள்ளன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மனைவியர்களின் தனித்தனி கட்டிடங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் வலம் வந்து வணங்கிய பின்னர் அவர் ஞான தீர்த்தத்தில் மூழ்கி பாரிஜாதத்தை தொட்டு உடனடியாக அறிவு, துறவு மற்றும் பக்தியை அடைகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் மகிழ்ச்சியான மனதுடன் அவரது இதயத்தில் வசிக்கிறார். அனைத்து பரிபூரணங்களும் செழிப்பும் இயற்கையாகவே அவரது சேவையில் உள்ளன. பகவான் ஸ்ரீஹரியின் ஆலயத்தை காண்பவர் விடுதலை பெற்று திருப்தி அடைகிறார். அவரை போன்ற வேறு வைணவர் இல்லை. அவரை போன்ற வேறு எந்த புனித இடமும் இல்லை. இறைவனின் ஆலயம் 5 யோஜனை பரப்பளவு கொண்டது. அங்கிருந்து 100 வில் தொலைவில் ஸ்ரீ கிருஷ்ண குண்டம் உள்ளது. இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பிரகாசத்தால் தோன்றியது. அதே குளத்தில் நீராடியதன் மூலம் ஜாம்பவதி நந்தனான சாம்பன் தொழுநோயிலிருந்து விடுபட்டார். அந்த கிணற்றை காண்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். மிதிலேஸ்வர மன்னரே, அங்கிருந்து கிழக்கே 18 அடிகள் தொலைவில் பலபத்ர சரோவரம் உள்ளது. இது அனைத்து புனித யாத்திரை தலங்களிலும் சிறந்தது, மிகவும் புனிதமானது மற்றும் பரந்தது. வலிமை மிக்க பலதேவன் பூமியை வலம் வந்த பிறகு ஒரு யாகம் செய்த இடத்தில் இந்த ஏரி கட்டப்பட்டது. அதை கட்டிய பிறகு அவர் தனது மனைவியான ராணி ரேவதியுடன் அங்கு அமர்ந்தார். அதில் நீராடுவதன் மூலம் ஒரு நபர் அனைத்து பாவங்களில் இருந்தும் உடனடியாக தூய்மை அடைகிறார். பூமியை வலம் வருவதற்கான வெகுமதி இனி அவருக்கு ஒரு ஆடம்பரமாக இருக்காது. அரசரே, இறைவனின் ஆலயத்திற்கு அப்பால் 1000 வில் தெற்கு திசையில் விநாயகர் ஆலயம் உள்ளது. அரசரே, 10 தினங்கள் கடப்பதற்குள் கடத்தப்பட்ட போது தனது மகன் பிரத்யும்னனை பெற்றெடுத்த பின்னர் விநாயகர் ஒரு தீர்த்தம் ஆவார். அங்கு ருக்மிணி தேவி விநாயகர் வழிபாட்டை செய்தார். நிருபேஸ்வரரே, அங்கு நீராடி தங்கத்தை பரிசாக கொடுப்பவருக்கு ஒரு மகன் பிறப்பான். அவரது வம்சாவளி அதிகரிக்கிறது. அரசரே, இறைவனின் ஆலயத்திற்கு மேற்கே 200 வில் மிகவும் மங்களகரமான தன தீர்த்தர். அங்கு ஸ்ரீ கிருஷ்ண சந்திரனின் மகிழ்ச்சிக்காக
ஒவ்வொரு நாளும் தானம் செய்பவர் சிறந்த புண்ணியத்தை பகிர்ந்து கொள்கிறார். விதேக அரசரே, அந்த புண்ணிய தலத்தில் நீராடி 2 கணங்கள் தங்கம், 8 கணங்கள் வெள்ளி, 100 பட்டம்பரங்கள், ஆயிரக்கணக்கான முத்திரைகள் மற்றும் நவராத்திரிகள் ஆகியவற்றை கொடுக்கும் ஒரு மனிதனின் புண்ணியத்தின் விளக்கத்தை கேளுங்கள். 1000 அஸ்வமேதங்களும் 100 ராஜசூய யாகங்களும் கூட 16வது தான மற்றும் யாத்திரை கலைக்கு சமமாக இருக்க இயலாது. பத்ரிகாசிரம தீர்த்தத்தை தரிசிக்கும் பலன் சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது, சந்தவாரண்யத்தை காணும் போது கிடைக்கும் பலன், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும்போது உத்பல வர்த்த தீர்த்தத்தில் நீராடி கொடைகள் கொடுப்பதன் பலன், விதேகத்தின் அரசரை, அந்த 2 யாத்திரைகளை விட 100கணக்கான மடங்கு பலனளிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் விதேகத்தின் அரசர் தான தலத்தில் அதைவிட பல 100 மடங்கு அதிக பலன்களை பெறுகிறார். 1 மாதம் தண்டீரத்தில் நீராடுபவர் அடையும் அளவற்ற புண்ணியத்தை சித்திரகுப்தர் அறிவார். 2ம் இல்லை, 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவரால் கூட அந்த யாத்திரையின் மகத்துவத்தை கூற இயலாது. எல்லா தானங்களிலும் குதிரை தானம் சிறந்தது என்று கருதப்படுகிறது. ரத்தான் கஜ்தானை விட சிறந்தது. அரசரே, நில தானம் செய்வது தேர் தானம் செய்வதை விட சிறந்தது. உணவு தானம் செய்வது நில தானம் செய்வதை விட முக்கியமானது என்று கூறப்படுகிறது. உணவு தானம் போன்று வேறு எந்த தானமும் இருந்ததில்லை, இனியும் இருக்காது. ஏனென்றால் கடவுள்கள், முனிவர்கள், மூதாதையர்கள் மற்றும் பேய்கள் கூட உணவு தானம் செய்வதன் மூலம் மட்டுமே திருப்தி அடைகிறார்கள். ஒரு தான இடத்தில் அங்கத்தை தானம் செய்யும் சிறந்த மனம் கொண்டவர் 3 கடன்களில் இருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உச்ச தலத்திற்கு செல்கிறார். ராஜேந்திரரே, அந்த நபர் தனது தாயின் குடும்பத்தின் 10 தலைமுறைகளையும், தனது தந்தையின் குடும்பத்தின் 10 தலைமுறைகளையும், தனது மனைவியின் குடும்பத்தின் 10 தலைமுறைகளையும் காப்பாற்றுகிறார். தானத்தில் தானம் செய்யும் மனிதர்கள் இறந்த பிறகு அவர்கள் 4 கரங்கள் கொண்ட தெய்வீக வடிவத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வசிப்பிடத்திற்கு செல்கிறார்கள். மர மாலை மற்றும் பீதாம்பரத்தால் அலங்கரிக்கப்பட்ட கருட கொடியை ஏந்தி செல்கிறார்கள். அரசனே, இறைவனின் ஆலயத்திற்கு வடக்கே 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அழகிய மாயா தீர்த்தம் உள்ளது. அங்கு தீமையை அழிப்பவரும் சிங்கத்தை தாங்குபவருமான பத்ரகாளி துர்க்கை தினமும் வசிக்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் செமந்தக மணியை எடுத்து வர கரடிகளின் அரசரான ஜாம்பவானின் குகைக்கு சென்றபோது அன்னை தேவகி தனது மகனின் நலனுக்காக இந்த துர்கா தேவியை சிறந்த பழங்களுடன் வழிபட்டார். இந்த வழிபாட்டின் செல்வாக்கின் கீழ்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குகையிலிருந்து வெளியே வந்து தனது அன்பான ஜாம்பவதி மற்றும் செமந்தக மணியுடன் இல்லம் திரும்பினார். அதுதான் நன்கு அறியப்பட்ட மாயா தீர்த்தம். இது அடியார்களுக்கு சிறந்த பலன்களை வழங்குவது. மாயா தீர்த்தத்தில் நீராடி அன்னை மாயா தேவியை வணங்கும் ஒரு மனிதன் தனது அனைத்து ஆசைகளையும் அடைகிறான் என்பதில் ஐயமில்லை. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான துவாரகா காண்டத்தின் லீலா சரோவரம், ஹரிமந்திரம், ஞான தீர்த்தம், கிருஷ்ணகுண்டம், பலபத்ர சரோவரம், தான தீர்த்தம், கணபதி தீர்த்தம் மற்றும் மாயா தீர்த்தம் ஆகியவற்றின் மகத்துவம் என்ற தலைப்பு கொண்ட 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.